ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் வெல்ஃபியூச்சர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்டில் டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு லைவ் ஒர்க் ஒன்று பார்ப்போம். இது வந்து சீசனல் வைஸான ஜாப்ஸ் சிலது வரும். ஸோ அந்த வகையில் தான் இங்கே சில ஜாப்ஸ்கள் ஷோ ஆகுது. ஸோ அந்த ஜாப் சம்மந்தமான கைடை தான் பார்ப்போம். ஸோ நாங்கள் டீச் பண்ணுற இந்த வெப்சைட்டில் 2 டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் 2லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு மாதம் ஏர்னிங்க ஒரு நாள் 2 நாளில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஈவன் இந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் அன்லிமிட்டடாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஷோ ஆகும். அதுதான் நான் சீசனல் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இதில் ஜாப்ட நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி வெல்ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. நமது பாட நிவாரண வேலையில் காணப்படும் நாலேஜ் பேஸாக இருக்குது. ஓகே, ஒரு நாலேஜை நீங்கள் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குமா? ஸோ அதே மாதிரி சில ஜாப்ஸை என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸியாக நம்ம பார்த்தாலே இதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அதில் ஒரு ஒர்க் ஒன்று போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு ப்ளே கிரவுண்டில் வந்து ஒரு பிளேயரை பெட்டுட டிப்பை ஒரு இது ஒன்று பண்ணித்தாங்க, மார்க் பண்ணித்தாங்க, அல்லது அதில் இருக்கிற போலை மார்க் பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியான ஜாப்ஸ் வரும். ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன டிவைஸ் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. உங்களோட நாலேஜ் தான் தேவை. ஓகே, ஸோ அப்படியான வாய்ப்பு தான் இந்த ஆன்லைன் ஜாப்பில் இது பண்ணுறது. ஸோ அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணணுமா? ஸோ அந்த வகையில் இங்கே இந்த ஜாப்பில் வந்து அவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று தராங்க. இந்த ஃபோட்டோ வந்து இன் திஸ் ஜாப் யூ வில் பி அப்ரூவ் ரிஜெக்ட் ஃபோட்டோ தட் வர் டேக்கன் ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சனோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்ரூவாக ரிஜெக்டான்னு சொல்லணும். இதில் 2 வகை கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறது நாம, அதை செக் பண்ணுறது நாம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜாப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இதில் வந்து ஃபோட்டோ வந்து இன்னொரு ஜாப் ஒன்று வந்திருக்கு. $10 1000க்கு $10 வந்திருக்கு. அங்கே என்னென்னு ஒரு சொன்னால், இவங்க ஃபோட்டோஸ் அவங்க தருவாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம அப்ரூவாக ரிஜெக்டாக அதை சில எடிட்டிங் செய்ய சொல்லுவாங்க. அதை எடிட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, அந்த ஜாப்பை தான் நீங்கள் அவங்க வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ 2 சைட்டு நம்ம தான் செய்து இதில் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி அவங்கள்ட்ட டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும், அதோட வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட சைட்டை நமக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களோட சைட்டை நம்ம யோசிப்போம். இவங்க தார ஒர்க்கில் உங்களோட எக்குரசி லெவல் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த எக்குரசி லெவலில் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து 7 மணி நான் இந்த வீடியோ எடுக்கக்குள்ளே இன்னும் இந்த டே முடியலை. பாருங்கள், $27 வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஓகே, பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் இருக்க $28. அதே மாதிரி வீக்லி ஏர்னிங்ஸை பாருங்கள். இந்த சண்டே இண்டியோட முடியுது $124 $119 இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. அப்போ $27 சிலங்கன் மணி வந்து 6 7 3 21 6 8 8000 9000 வரும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சில இடங்களில் சொல்கிறோம், நீங்கள் இந்த இமேஜ் ஜெனரேஷனுக்கான ஒரு டூல் ஒன்றை மெயின்டைன் பண்ணுங்கள், ChatGPT மெயின்டைன் பண்ணுங்கள், ஜெமினியை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் வந்து மந்த்லி $5 தான் வரும். அப்போ இது மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் எங்களோட கிளாஸில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண வைக்கிறோம். நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரேன். டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவர் வந்து 9000 ஒரு வித்ரோல் எடுத்திருக்காரு. இவர் வந்து என்னோட வித்ரோல் கவர்மெண்ட் ஒர்க்கர் 12,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணிக்க ஒரு நாளைக்கு 2 3 சர்வே 4 5 சர்வே 6 சர்வே ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வித்ரோல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் ஒரு வித்ரோல் ரிசீவ் பண்ணியிருக்காரு. இதில் இமேஜ் செல் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இது சர்வே கம்ப்ளீட் பண்ணது, இது சர்வே கம்ப்ளீட் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து ஒரு சர்வே, அதாவது இதில் இந்த லிஸ்ட்டு எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ணது ஒரு நிறைய ஜாப்ஸ் அன்லாக் ஆகும். ஒரே வெப்சைட்டில் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப் செய்யலாம். ஸோ அதில் பெர் டே ஏர்ன் பண்ணதுக்கு போனஸே தருவாங்க. இதில் பாருங்கள், $4 ஏர்ன் பண்ணுங்க. இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறது நல்ல ஏர்னிங்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். பாருங்கள், ஸோ ஸ்ரீலங்காவில் $24 ஏர்ன் பண்ணிருக்காரு. அதுக்கு $6 போனஸ். ஓகே, எவ்ரிடே 100 பேர் எடுத்து அவங்க இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க தான் $1.7 இப்படி சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஏர்னிங்ஸ் இப்படி நிறைய ஏர்னிங்ஸ் 3000க்கு மேற்பட்ட ஏர்னிங்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற ஷார்ட்கட் மெத்தட் கேரண்டிஸ் இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணோம் எங்களோட கிளாஸில். இதில் நீங்கள் டெடிக்கேஷனாக கன்சிஸ்டண்டாக இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். இது வந்து
மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸாக. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கே ஒர்க் பண்ணிவிட்டு அன்றைக்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணியும் எடுக்கலாம். அப்படியான கன்செப்ட் அதுதானே, கன்செப்டை நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள்கிட்ட நாலேஜ் இருந்தால் நீங்கள் இது ஓகே, அப்படி இல்லைன்னு ஒரு நீங்கள் படித்து இது பண்ணுங்கள். டிகிரி தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, லேப்டாப் தேவையில்லை. அதே மாதிரி இது லக்கோ ஃபேக்கோ இல்லை, நான் கரெக்டான ஒரு கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் சரியான ஆக்ஷன் எடுத்து நீங்கள் ரிசல்ட்ஸை ரீச் பண்ணலாம். வாட்ஸ்அப் கண்டெக்டருக்கு டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்ண தெரியாமல் இருந்து சீனியர்ஸுக்கு சொல்லி கொடுத்த ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. ஓகே, பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைல் பேஸ்ட் ஒர்க், எந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இங்கே தேவையில்லை. கன்சிஸ்டண்டான எஃபர்ட்டை ஒரு ப்ராப்பரான டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ தேவையில்லை, ஒரு ஸ்மார்ட் கைடன்ஸாக. ஸோ உங்களோட கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் மணி மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு காலநிலையும் வீட்டிலிருந்து நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது அவ்வளோ பெனிஃபிட். ஓகே, எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் நாம் மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுலேயும் இந்த ஆன்லைன் ஜாப் தான் பெரும்பான்மை. ஏன்னா இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேயா, அதே மாதிரி நான் 6 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கேன். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். 3000க்கு மேலே ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீலான்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் மேட். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எம்எல்எம்மோ இல்லை, எல்லாம் 100% ரிஸ்க் ஃப்ரீயான ஜாப்ஸ். ஓகே, இதில் மொபைலில் ஏர்ன் பண்ணவங்களோட ப்ரூஃப் எல்லாம் போட்டிருக்கேன், நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு வைடாக பெர்ஃபார்ம் பண்ணவங்கள ஒரு ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ண கைடு ஒன்று போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ப்ரைவேட் லைசன்ஸ் உள்ள ஒரு பிஎல்ஆர் ரைட்ஸ், அதாவது நான் ஒரு பிடிஎஃப் எக்ஸஸ் இதில் ஒரு $1.49 தான். இதில் மணி மேக்கிங் சம்மந்தமான ட்ரஸ்டபுளான வேஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கின கைடன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இது பண்ணுறேன். இது சம்மந்தமான வீடியோஸும் போட்டுருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இமேஜ் ஜெனரேஷன், கண்டெஸ்ட்டில் மணி மேக் பண்ணுறது, ப்ரீபி டீச் பண்ணி மணி மேக் பண்ணுறது, ஆர்டிக்கல் ரைட் பண்ணி மணி மேக் பண்ணுறது, எஸ்சிஓ கிளக்கில் மணி மேக் பண்ணுறது, டிசைன் க்ரௌடில் மணி மேக் பண்ணுறது, லாங் ரீட்ஸில் மணி மேக் பண்ணுறது, இப்படி நிறைய கைடன்ஸ் இருக்குது. ஸோ தேவையானக்கு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். வேணுமானங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஃபேஸ்புக்கில் மணி மேக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்குமா அவங்களுக்கு. அன்லிமிட்டட் எக்ஸஸ் பிஎல்ஆர்னு ஒரு சொன்னால் ப்ரைவேட் லைசன் எப்படின்னா நீங்கள் இதை ரீசெல் பண்ணலாம். அதே மாதிரி அஃபிலியேட் லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் இதை எடிட் பண்ணிவிட்டு உங்களோட கண்டென்ட்டுகளை நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம். எல்லாமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு காப்பிரைட் கிளைமும் உங்களுக்கு வராதா. ஸோ அதை தேவையானவங்க நீங்கள் அதை எக்ஸஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். 6+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் கைடன்ஸ், டே 1ல் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களுக்கு எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை, இங்கே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடாக ஒர்க் பண்ணக்கூடியது. ஓகே, சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுட்டு போடுங்க. கூகுளில் வெல்ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணுங்கள், எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறேன், இமேஜஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோஸில் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், இது மாதிரி பாடநெறியிலான வீடியோக்கான கான்செப்ட் இருக்குது, அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் பயோவில் இந்த டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா, அப்டேட்டுகள் நாங்கள் ஷேர் பண்ணோம். அது சோஷியல் மீடியா பயோஸில் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸோ இதில் பயோவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டெலிகிராம் சேனல் லிங்க் ஆட் பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி மொபைல் ஒர்க், அந்த லைவ், அதே மாதிரி இங்கே டூல் ஒன்று இருக்குது, இதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரைட் பண்ணுற கண்டென்ட் ஜெனரேஷனுக்குரிய அசிஸ்டன்ட் ஃப்ரீ ட்ரையல் இருக்குதா, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட கோர்சஸும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ரெசிப்டே எனக்கு சென்ட் பண்ணுங்கள், செக் பண்ணிக்கொள்வேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் டிரெக்டாக பேங்க்கில் டிபாசிட் பண்ண போகிறீங்க, கிரிப்டோ ஸ்கிரீன் பயனியர் உங்களுக்கு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு வகையில் விரிவை பண்ணிவிட்டு நீங்களும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபீச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ரைட், நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் என்னென்னா இந்த முதலாவது ஜாப் சம்மந்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் இதில் முதல் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதில் உங்களோட சக்ஸஸ் அந்த அக்யூரசி ரேட்டை கூட்டணும். ஓகே, இதுதான் மெயினாக இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் சரி, எந்த ஒர்க் பண்ணுறதுனாலும்
அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட எக்குரசி லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கணுமா. அப்படி ஹையாக இருக்கும்போது தான் அந்த அந்த அவங்க இன்க்ளூட் பண்ணிக்க அந்த சிஸ்டம் உங்களுக்கு மோர் ஜாப்பை பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறீங்க, நீங்கள் ஸ்டார்டில் ஒர்க் போகக்குள்ள உங்களை ஒரு பெரிய இதாக இது பண்ண மாட்டாங்க. பட் வந்து நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா இது பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படிங்கும் சில இடங்களில் உங்களுக்கு ஃப்ரீடம், ஏர்னிங்ஸ் கூடுற, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களே அன்லாக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் தேவை, நீங்கள் இருந்தால் அவங்களோட ப்ராஃபிட் லெவல் வந்து கூடுது. அவங்களோட எக்குரசி, இப்போ நீங்கள் அக்கௌண்டிங் ஒர்க்கு போகிறீங்கன்னா அக்கௌண்டிங் ரிலேட்டடான ஒர்க் வந்து அதால் எக்குரசி ஆகுதுன்னு சொன்னால் கட்டாயமாக அவங்கள பூஸ்ட் பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஒரு கான்செப்டை தான் நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க எக்குரசி லெவல் கூடணும். அவங்க $0.001 இருந்தாலும் சரிங்களா, $1000 இருந்தாலும் சரிங்களா, நீங்கள் எக்குரசியில் கட்டாயமாக வந்து இது பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் படிக்கணும். நல்லா நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து இது பண்ணணும். ஓகே, நான் எங்களோட கிளாஸில் வந்து ஒர்க்கிங் வீடியோ, குரூப் எக்ஸஸ், அதே மாதிரி இந்த சில டூல்ஸ், ஏஐ டூல்ஸ், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டூல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. கென்மா ப்ரோ 1 month ஃப்ரீ ட்ரையல், எக்ஸஸ் கிட்டில் யூஸ் பண்ணுறது, அஃபினிட்டி ஜிஎம்பி யூஸ் பண்ணுறது, 12 வெப்சைட், ஒர்க்கிங் வீடியோ, குரூப், ஏ இமேஜ் வீடியோ ஜெனரேஷன் டூல்ஸ், ChatGPT, ஜெமினி, DeepSeek, Grok, Q1 இது யூஸ் பண்ணுற கைடு, ப்ரீமியம் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், அட்வான்ஸ் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டாப் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மார்னிங் ஈவினிங் லைவ் செஷன்ஸ், அதே மாதிரி எக்ஸஸ் டு அன்லிஸ்டட் ட்ரைனிங் வீடியோஸ், அதே மாதிரி ப்ரைவேட் டெலிகிராம் சப்போர்ட் சேனல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமா இதில். ஓகே, ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸ் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அப்போ நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே மெயினாக இருக்குமா. ஓகே ரைட். இப்போ இதில் வந்து நீங்கள் இவங்க ஒரு இமேஜ் ஒன்று தருவாங்க, அந்த இமேஜை வந்து நீங்கள் இது பண்ணலாம். இதில் சில அவைலபிள் லேங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த லேங்குவேஜில் நீங்கள் செக் பண்ணால் நம்ம இங்கிலீஷில் வச்சுக்கொள்வோம். ஸோ இதில் இவங்க எல்லா ஜாப்புக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. ஓகே, இது உங்களுக்கு இந்த ஜாப் புதுசாக வர ஜாப் உங்களுக்கும் புதுசு தான், எங்களுக்கும் புதுசு தான். அப்போ நீங்கள் இந்த ஜாப்பை சரியாக கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த கைடன்ஸை சரியாக எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் லாங் டேர்ம் இதில் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாமா. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த அதுதான் ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற மெடிக்கல் வைஸான ஏர்னிங்ஸ்னால் இது உங்களுக்கு சூட் ஆகாது. இந்த ஒரிஜினல் இமேஜ் தே வேர் டாஸ்க்ஸ் டு த டேக் picture of will be seen on the left. You do not need to follow the instruction here, just use this step, compare original and the photo provided. ஓகே, இப்போ ஒரிஜினல் இமேஜ் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குதா. ஓகே, ரைட் சைடில் அதை எடுத்து இங்கே அப்லோட் பண்ணது இங்கே இருக்குதா. அப்போ உங்களுக்கு வந்து இதை அப்ரூவ் ரிஜெக்ட் பண்ண இது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்களை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். ஸோ இது வந்து இந்த அறிக்கை லெஃப்ட் சைடில் எடுத்த இமேஜ், இதோட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா சரி, இது ஓகேயா, இந்த ஃபோட்டோ எடுப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் அப்ரூவ்னா அப்ரூவ், ரிஜெக்ட்னா ரிஜெக்ட். ஓகே, இது அப்படியே இங்கே எடுப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை அப்ரூவ் கொடுப்போம். ஓகே ரைட். இதில் என்னென்னா இங்கே ஒரு விஷயம், இங்கேயே இது கரெக்ஷன் ஆகும். அதாவது சரி பிள்ளைங்கிறது இங்கே காட்டும். அதே மாதிரி இது வந்து ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் இந்த ஜாப்பில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் முடியத்தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இருக்குது ஒரிஜினல் இமேஜ், இது வந்து இது ரிஜெக்ட். ஓகே, இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லையே, ரிஜெக்ட். ஓகே, இந்த அறிக்கை இமேஜ், ஸோ இந்த இமேஜ், ஸோ இது வந்து அப்ரூவ். பாருங்கள், இதை நம்ம சும்மா பார்த்தாலே விளங்கிக் கொள்ளலாம். ஓகே ஓகே, இது சம்மந்தம் இல்லை, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, ரிஜெக்ட். ஓகே, இது ஓகே தான். பட் இதில் கொஞ்சம் இது அதே இமேஜை தான் அப்லோட் பண்ண மாதிரி இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? இது இவர் தந்திருக்கிற ஒரு ஃபோட்டோ, ரியல் ஃபோட்டோ. இது வந்து இவர் கம்ப்யூட்டரில் அந்த ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, இது ஆல்ரெடி ஒர்க்காக வருதுங்க, இதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரிஜெக்ட். ஓகே, நான் இது டீப்பாக வந்து நான் கிளாஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ரிஜெக்ட். ஸோ இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இது ஃபோனில் வந்து இது நம்ம ரிஜெக்ட் பண்ணோம், அப்படியே வந்துருக்குது. ஓகே ஓகே ரைட். இப்போ இவர் எடுத்திருக்காரு தானே, இவர் கம்ப்யூட்டரில் எடுத்திருக்காரு, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த எடுத்ததை வந்து ஜூம் இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்காரு. பாருங்கள், இதில் சைட்லாம் தேவையில்லாத இதுகள் இருக்குது. பாருங்கள், இங்கால சைட்லாம் தேவையில்லாத ஸ்பேஸுகள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இதுக்கு முதல் நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அது அப்படியே இருக்கு. நான் வேண்டாம் இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இதில்
இப்படி இமேஜ் ஒன்று தந்தாங்கன்னா அந்த இமேஜ் அவங்க டேக் பண்ணணும். இப்படி இங்கே பாருங்கள், இது கம்ப்யூட்டரில் எடுத்தது பாருங்கள், கம்ப்யூட்டரில் எடுத்து இது கம்ப்யூட்டரில் எடுத்து இதெல்லாம் அப்புறம் கம்ப்யூட்டரில் இப்படி இருக்கணும். கம்ப்யூட்டரில் இவங்களோட அந்த 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 ஃபேஸ் அந்த ரியாக்ஷனை மட்டும் சரியாக எடுக்கணும். அப்படி இல்லாமல் இப்படி எடுத்தால் நம்ம இதை ஏன்னா இவங்க உங்கள்கிட்ட இருந்து ஒர்க் எடுத்து இன்னொரு டேட்டா பேஸ் ஒன்றில் போட்டு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யப்படுறாங்க. அந்த டேட்டா பேஸ் வந்து எதை எக்ஸப்ட் பண்ணுமோ அடுத்து அவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே கைடன்ஸாக தந்திருக்காங்க. ஸோ அந்த கைடன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் சரி. இப்போ நீங்கள் அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒர்க்குனாலும் சரி தான், அவங்களோட கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதால இங்கே என்ன வரப்போகுது? இது உங்களுக்கு சும்மா ஃபெயிலியராக தான் ஆக போகுது. அது இல்லாமல் தயவு செய்து இவங்க சொல்கிற கைடன்ஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி, வேறு எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் செய்ய தேவையில்லை. ஓகேயா? இதுதான் கன்செப்டா. ஓகே, இங்கே இவங்க ஒரு இதொன்று தருவாங்க, அந்த இமேஜ் வந்து இங்கே இருக்கும், இது அப்ரூவ்னா அப்ரூவ், ரிஜெக்ட்னா ரிஜெக்ட். அவங்க சொல்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே அது வரணும். இங்கே பிளாங்க் ஸ்பேஸில் நிறைய இருக்குது. இப்படியெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஓகே, அவங்களுக்கு தேவை வந்து சரியான ஒரு இமேஜை சரியான நீங்கள் எடுத்து கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு தேவையா. ஸோ இப்படி தான் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிறதா. ஸோ இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் மற்ற டைமில் வேறு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஒர்க் ஷோ ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இந்த ஒர்க்லேயே முழு ஃபோக்கஸையும் கொடுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸை தருமா. ஓகே, ஸோ நான் சொன்னதான ஒரு மாதம் ஏர்னிங்கும் ஒரு நாள் ஏர்ன் பண்ணுற மாதிரி கன்செப்டை நான் சும்மா பார்த்தாலே உங்களுக்கு இல்லைங்கன்னா. அதே மாதிரி இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புரியுதில்லைன்னு ஒரு சொன்னால் இருக்கே டூல்ஸ், இந்த டூல்ஸ் சில சட் போர்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு தாராளமாக உங்களுக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணி கொள்ளாமல் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் இங்கே. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒர்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் இங்கே ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஜாப்ஸை எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் உங்களோட வேலையாக, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் எல்லா கண்டெக்டும் இருக்குது, கண்டெக்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இது தேவையான ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே.